வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் கண்மணிக்கிட்டையும் ராகவன்கிட்டையும் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இதெல்லாம் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க கண்மணிக்கோ ராகவனுக்கும் ஒன்றுமே புரியல. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்து மாறணும் வீராக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. நேராக ராமச்சந்திரன் அதை கொண்டு வந்து கண்மணிக்கிட்ட கொடுத்து இதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்க அப்போது கண்மணி வந்து அதை பார்க்குறாங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வீராவையும் மாறனையும் பார்க்குறாங்க. ஓஹோ இது அவங்களோட விஷயமா, அதை மாமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். அப்போது ராமச்சந்திரன் என்னம்மா அமைதியாக இருக்கீங்க, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை, எங்கள் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அதானே, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் முன்னாடி நடிச்சிட்ருக்கீங்க, எங்ககிட்ட சொல்லாமலே நீங்கள் பிரிஞ்சிடலான்னு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி மாமா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்காகம்மா நீ வந்து இந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு மாமா அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தப்பு எல்லாமே ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்ல வீராக்கும் மாறனுக்கும் ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறேன் மாமா, இதை நான் தான் வாங்கினேன், ஆனால் அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, உங்கள் புள்ள நான் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மற்றவங்கெல்லாம் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் என்னை வந்து வச்சுருக்காரு, அவர் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுமே அப்போ எதுக்காகமா வாங்கினேன் அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி ஏதோ சொல்ல வராங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.